என் பேர் கணேஷ். நான் சோழிங்கநல்லூர்லேருந்து வரோம். நாங்கள் ரெண்டு பேரும் சைட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இமீடியட்டாக வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 300-400 மீட்டர்ஸ்ல அந்த சைட் வருது. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த நேஷனல் ஹைவேவையும் அது வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ கனெக்டிவிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உடனே சைட் புக் பண்ணியிருந்தோம். சாரை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும். சீனிவாசன் சாரை பொறுத்த வரைக்கும் அண்ட் அவர் சன்னும் நவீன் சாரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும். ஸோ சாரை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 60-70 இயர்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியராக வச்சிருப்பாரு. ஸோ அதனால நம்பி வாங்கலாம் அணையா கிரீன்ஸ்ல. சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் வந்து அந்த சைட் வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து பிளாக் டாப் ரோடு பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வேறு வருது. ஸோ கனெக்டிவிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் இமீடியட்டாக புக் பண்ணோம். ஸோ நீங்களும் வந்து பாருங்க. லேண்ட் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செய்யூரில் வந்து ஒரு சிப்காட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மதுராந்தகம் குளோபல் சிட்டி 2000 ஏக்கர்ஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்த்து உங்களுக்கு வந்து இன்னும் அரௌண்ட் அந்த மதுராந்தகம் சுற்றி வந்து இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல வந்து ஸ்கோப் வந்து நல்லா இருக்கு அந்த ஏரியாவில். ஸோ அதனால தான் வந்து அந்த சைட்டை சூஸ் பண்ணோம். ஸோ நீங்களும் வந்து பாருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு Hello, my name is Harita and wife. So this is our second purchase from Anaya, and we are very much satisfied with the customer service with Anaya. கோல்டு வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். கோல்டு ஆனால் உங்களுக்கு எப்போ ஏறும் இறங்கும்னு சொல்ல முடியாது. லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே ஏறிட்டே தான் போகும். உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1000 கம்மி எங்கே இருந்தாலும் அது வந்து லேண்ட் அப்ரிசியேஷன் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு அணையா கிரீன் லேண்ட் வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக வந்து ஹவுசிங் கிடைக்கணும் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். எல்லாருமே வந்து வீடு வாங்கணும், லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்ற ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து கூடுவாஞ்சேரிலாம் உங்களுக்கு 6000 போயிட்டு இருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். அங்கே போய் இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கும்போது மதுராந்தகம் சைடு வந்து உங்களுக்கு அந்த குளோபல் சிட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. செய்யூர் சிப்காட் வருது. ஸோ உங்களுக்கு சேச்சுரேட் ஆன இடத்துல போய் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்ல எங்க க்ரோத் ஆகும்னு பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது.